1997ஆம் ஆண்டிலிருந்து பாடசாலை நண்பர்கள். இவ எப்படி புத்தகத்தில் ஆட்டிச உலகில் நானும் எழுதினாவோ அதே மாதிரி நட்பு உலகில் இவருக்கும் எனக்கும் ஒரு பெரிய வரலாறு எங்களோட ஸ்கூலில் யாரை கேட்டாலும் தெரியும். சிவகாமி மைத்திரி என்றது ஒரு ராமலட்சுமணர் மாதிரின்னு சொல்லலாம். அப்படி ஒரு உறவு எங்களுக்குள்ள வந்து இருந்தது. சில எங்கள்கிட்ட என்னென்னு சொல்றது ரொம்ப இனிமையான அனுபவங்கள் நிறையவே இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து போன முதலாவது சாமத்திய வீடு இவளுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியாது. பிரியான்ற ஒரு பிள்ளைய சாமத்திய வீடு. ரெண்டு பேரும் சேர்ந்து போன ஒரு ஃப்ரெண்டோட அக்காவோட கல்யாண வீடு, தயாளினியோட அக்காவோட கல்யாண வீடு. ஒரே ஒரு செத்த வீட்டுக்கு ரெண்டு பேரும் போய் செத்த வீட்டில் சிரிச்சிட்டு வந்து டீச்சர்கிட்ட திட்டு வாங்கினது சுபாஷினியோட அப்பாவோட செத்த வீடு. முதலாக என்னோட நண்பியோட கண்ணில் கண்ணீரை பார்த்தேன். 20 வருஷத்துக்கு அப்புறமா அவளை சந்திக்கிறதுக்கு எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அம்பிகா ஆண்டிக்கு எனது சார்பிலையும் என்னுடைய நண்பர்கள் சார்பிலையும் கோடான கோடி நன்றிகள். அது மட்டுமில்ல, இவ ஒரு நல்லா பாடுவா. கோழி முட்டையில வந்து குஞ்சு மாதிரி கிச்சு கிச்சுன்னு கதைப்பா. எனக்கு வந்து ரஃபான குரல் இவருக்கு நல்லா வரும். 5 ரூபாய்க்கு கூவச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து 50 ரூபாய்க்கு கூவி ஒரு போட்டியை எடுத்துட்டு வந்துட்டோம். அதாவது ஒரு புராண படமும் செஞ்சோம். அந்த பிக்சர் நான் இங்கே கொண்டு வந்து இப்போ கேட்டிருக்கேன். அந்த பிக்சர் என் பேக்கில் இருக்கு. அப்போ இவ வந்து நல்லா பாடுவா. ஸோ இவ வந்து பாட வேண்டும். இவங்க ஒரு சுருதி பெட்டியை கொடுத்தா இவ பார்க்கலாம் சுருதி வாசிக்கலான்னு தெரியாது. ஆனால் எனக்கு நல்லா கலக்க சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப சத்தமாக நல்லா கவனிச்சேன். எங்கள் டீச்சர் பிரபா டீச்சர்னு அவள் வந்து எனக்கு சொன்னா, அடியே சிவகாமி, இதுவரைக்கும் நடந்த போட்டியில் எங்களோட ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரல, நீயும் மைதிலியும் நல்லா செய்யுங்க. இவன் நல்ல மெல்லமா பாடுவா. இவன் கொஞ்சம் கோழி குஞ்சு மாதிரி பாடுறவா. அன்னைக்கு கோழி மாதிரி பாட தொடங்கிட்டான். ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னு. நானும் சாதாரணமாகவே அவன் அரைக்கு கேட்குற அளவுக்கு கத்துவேன். பக்கத்துல இருக்கிற ரூம் எல்லாம் கேட்குற மாதிரி ஒரு கத்தம் செய்தது. ஏதோ பெரிய புராண படணும். ஆனால் நாங்கள் 5 ரூபாய்க்கு கூவச்சலாம் 50 ரூபாய்க்கு கூவி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதை செகண்ட் பிளேஸ் ஆகி போட்டு வந்துட்டோம். அப்புறமா வந்து சொன்னேன். எல்லாரும் வந்து கேட்குறாங்க. நாங்கள் நினைச்சு எங்களோட புராணத்தை பார்த்து தான் எல்லாரும் வந்து சுற்றி வந்து ஓடி வராங்க. அங்கே பார்த்தா என்னன்னா நான் கத்துல பக்கத்தில் இருக்கிற அந்த ரூம்ல எல்லாம் போட்டி நடத்த முடியல. யாரு இது சவுண்ட் அக்குறீங்கன்னு சொல்றதுக்காக வந்து கூட்டம் தான் அது. நாங்கள் பெருமையா நாங்கள் நல்லா செஞ்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஒன்றுக்கு ஜட்ஜ் பண்ணிட்டவங்க எழுப்பி வந்து சொன்னாங்க, இது ஒரு புராண படனம், இது கடவுளுக்கு கேட்டா போதும், பக்கத்தில் உனக்கு கேட்காத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். இவன் 2 பேரும் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலும் படம் பார்ப்போம். நாளைக்கு இவட வீட்டை பார்ப்போம், நான் என்னோட வீட்டில் பார்த்துக்கொள்வேன். அப்போ ரஜினிகாந்தில் ஒரு மூவி உண்டு. இப்போ பாடுறா வெள்ளை புறா ஒன்று எழுந்துருந்து. இவருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இவன் பாடின பாட்டுக்கு நான் ஸ்கூல்ல பாடத்துக்கு பெல் அடிச்சிருக்கேன். இவன் பாட்டை பாடிட்டு போயிட்டா. எனக்கு 2 பேரும் சேர்ந்தே வந்திருந்தோம். அப்போ பிரின்சிபல் நினைச்சா அந்த பாட்டை படிச்சது நான் தானேன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன நினைச்சார், ஓ நீ வா, இன்றைக்கு எங்களுக்கு பியோன் வரையில நீ வா. ஒவ்வொரு பாடமும் முடியும் 40 நிமிஷத்துக்கு வந்து பெல் அடிச்சுட்டு போவான். பாட்டு படிச்சது இவ, இளநீ குடிச்சது இவ, கோம்ப சுப்பினது நான். அப்படி எங்களுக்குள்ள நிறைய ஆழமான நட்பு, நிறைய விஷயங்கள் இருந்தது. 2 பேரும் சேர்ந்து நர்சிங்கும் இன்டர்வியூ ஒரே நாள் போயிருந்தோம். திடீர்னு இவ காணாமல் ஆக்கப்பட்ட பட்டியல்ல எங்களோட நட்புல கொஞ்சம் நடுவில் பக்கத்தை காணல. திரும்பியும் இன்றைக்கு அம்பிகா ஆண்டி ஜெயந்தியக்கா மூலமா எங்களோட நட்பை திருப்பியும் புதுப்பிச்சிருக்கிறீங்க. அம்பிகா ஆண்டி மீண்டும் உங்களுக்கு நன்றி. ரொம்ப 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 சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் இவ பார்த்தோன்னே இங்கே எனக்கு வார்த்தைகள் வரல, கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. அப்பதான் நினைச்சேன் நட்பின் மொழி கண்ணீரா கூட இருக்கலாம்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக நான் எங்களோட எல்லா கிளாஸ்மேட் சார்பாக தான் இதை கொடுக்கன்ட்டு ப்ரிப்பேர் பண்ணினேன். இதில் நான் எழுதியிருக்கேன் வாழ்த்து மடல். வாழ்த்துக்கள் எழுத்தாளர் மைத்ரி ரெஜினால்ட். அழகிய புன்னகையில் அறிமுகமானவள், உணவுக்கு உப்பு போல நம் நட்புக்கு சுவை சேர்த்தவள், கல்லூரி வாழ்க்கை காலாவதியாகி 20 வருடங்கள் உருண்டோடிய போதிலும் நம் நட்பு இன்னும் நலமுடன் வாழ்கின்றது. ஓட்டிச உலகில் நானும் என்று ஒரு ஔடதம் செய்த அதிசய பிறவினி.
வேறொருவர் கண்ணோட்டத்தில் நாங்கள் என்று அனைவருக்கும் தீர்ப்பு சொன்ன நீதிபதியும் நீ. சாஸ்திரத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் விஞ்ஞானத்தில் விளக்கம் தந்த உயிரியல் மாணவி நீ. உந்தன் நூலினை வாசித்தபின் புரிந்து கொண்டோம் தேவதைகள் வானத்தில் மட்டுமல்ல வையகத்திலும் வாழ்கின்றனர் என்று. வளமாய் நலமாய் நீ வாழ்க பல்லாண்டு என்றும் உனக்காக உன்னோடு நான். 2001 விஞ்ஞான பிரிவு மாணவர்கள், யாவட்டி இந்து கல்லூரி.